பசியாத வாழையிலே பரிமாற வாழையிலே நீதளித்து போடடிய நாரதரா அப்படியா? தேவலோகவாசியா அப்படியா? என்ன பாடுபடுத்துது தெரியும். அழைத்து வாருங்க. யார் இவர்? இவர் தாமா. அவர் எதற்காக வந்திருக்கிறார்? என்ன பாடுபடுத்தி பிடிச்சி. தேவலோகவாசி. வரவேற்பு நான் கொடுத்துட்டேன். நானு நீ இன்னும் கொடுத்துட்டீங்க. ஆனா சாப்பிடுங்கள. அது ஒரு தொழில் பயம். தொழில் பயமா இல்லை பாட்டில் பயமா? என்னையவே அந்த பாடுபடுத்தி பிடிச்சி என் தங்கச்சி என்ன நினச்சி விட விடன்னு வருது. ஏதாச்சும் ஒரு கட்டிங் இருந்துச்சுன்னா கிட்டிங் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெம்பா இருக்கும். அதை பார்த்து நீனும் பைத்தியமாயிராத. வருக வருகவே வணக்கங்களே. வருக வருகவே வணக்கங்களே. உலகம் போற்றும் உயர்ந்தவரே வருக வருகவே வணக்கங்களே. இவை நடத்த பைரவியாய் குறிஞ்சி தோன்றி முழு நிலத்தில் விளைக்குன்றில் அருவியாங்கி முதிரி புதரில் குளம் மூங்கி ஒளிந்தோன்றும் திரைப்புணத்தில் பரங்கட்டை உலகை பாடி திளைத்திறக்கும் கிளிப்பெண்கள் வருவதோன்றும் மணப்பரப்பு மலர் பெண்ணியை குடிச்சு என்பார் மகிழ்ந்திருக்கு அவளொன்றோ முதன்மை என்பார் என்று சொல்லக்கூடிய எங்கள் இடத்திற்கு வருகிறது இந்த மகாமுனியை வருக வருக தனிலம் கருதாது பிறநிலம் கருதி அல்ல பகலும் வராது உழைக்கும் உயர்ந்த மாமேரியே வருக 14 லோகங்களும் சென்று எல்லோர் மனதிலும் குடிகொண்ட ஈடிலா தத்துவரை வருக 18 புராணம் 64 கலைகள் 96 தத்துவம் கொண்டு இதிகாச இலக்கிய கவிகளை உள்ளிருந்து உலகிற்கு கொடுத்தவரை வருக வருக 30 முக்கோடி தேவர்களும் 49 ரிஷிமார்களும் எழுந்து நின்று வரவேற்கக்கூடிய ஒரே முனிவர் தாங்கள்
தாங்கள் எங்களிடத்திற்கு வந்திருக்கின்ற என்றால் கண்டிப்பாக நாங்கள் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியமே தவிர வேற ஒன்றும் சுவாமி. எங்கள் அனைவருக்கும் நல்ல ஆசைகளை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சாந்தி சாந்தி நீ குதிமா சரியாயிடும். அம்மா சாந்தி நீ குதிமா, சங்குனு குதி. பண்றதையும் பண்ணி புடுற, சீரும் பண்ணி புடுற. பண்றதுன்னா அப்புறம் சீர் பண்ணித்தானே ஆகணும். வரட்டுமா?